கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. Epson EcoTank printers. இது வெறும் fabulous இல்ல, இது totally printabulous. பீகார் சட்டமன்ற தேர்தல் அதிக அளவிலான பெண் வாக்காளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அதிக அளவிலான முதல் முறை வாக்காளர்கள் இந்தி கூட்டணியை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ள ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி பீகாரில் 18 முதல் 19 வயது வரை உள்ள முதல் முறை வாக்காளர்களில் 46% பேர் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்தி கூட்டணியை தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆனால் முதல் முறை வாக்காளர்களில் 37% பேர் மட்டுமே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்ந்தெடுத்துள்ளனர். அடுத்தபடியாக 20 முதல் 22 வயது வரை உள்ள வாக்காளர்களில் 44% பேர் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்தி கூட்டணியை தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆனால் அதே வயதை உடைய வாக்காளர்களில் 37% பேர் மட்டுமே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்ந்தெடுத்துள்ளனர். பீகாரில் தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய இடத்தில் உள்ள பெண் வாக்காளர்களின் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்துள்ளது. பெண் வாக்காளர்களை பொறுத்தவரையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 45% பெண்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஆனால் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு 40% பெண்கள் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர். பெண்கள் மத்தியில் இந்தி கூட்டணியை விட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 5% வரை கூடுதலாக ஆதரவு கிடைத்துள்ளது. ஜாதி ரீதியில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் முக்கிய வாக்கு வங்கியாக உள்ள யாதவ் சமூகத்தினர் மத்தியில் 90% பேரும், முஸ்லிம் சமூகத்தினர் மத்தியில் 79% பேரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான இந்தி கூட்டணியை தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆனால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களில் 58% பேரும், பிற பிற்படுத்தப்பட்டவர்களில் 63% பேரும், பட்டியலின சமூகத்தில் 49% பேரும், பழங்குடியின சமூகத்தில் 56% பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளித்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளது.